திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி குமர விடங்க பெருமானும் அம்பாள் தெய்வானையும் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். திருவிழாவின் 7ஆம் நாளான 9ஆம் தேதி சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் சிவப்பு சாத்தி குளத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலாவும், 8ஆம் திருநாளான 10ஆம் தேதி சுவாமி சண்முகர் பச்சை கடற்கல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் அம்பாள் வள்ளி தெய்வானை எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த நிலையில் மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தோராட்டம் இன்று விமர்சையாக நடந்து வருகிறது. திரு தேரோட்டத்தினை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடந்து வருகிறது. திருத்தோராட்டத்தை முன்னிட்டு காலை 6 மணியளவில் சுவாமி குமர விடங்க பெருமாள் பெரிய தேரில் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் எழுந்தருளினார். தேரோட்டத்தை முன்னிட்டு காலை 7 மணிக்கு விநாயகர் தேர் புறப்பட்டு 7:35 மணிக்கு நிலைக்கு வந்தடைந்தது. தொடர்ந்து 7:45 மணிக்கு மேல் சுவாமி குமர விடங்க பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் பெரிய தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த திருத்தோராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கலந்து கொண்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என கோஷமிட்டபடி வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.